என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஹரப்பா எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சிந்துவெளி எங்க இருக்கு, சங்க இலக்கியம் இங்க எழுதுனது, அப்படின்னா அங்க இருந்து நம்ம இங்க வந்தோம்ங்கிறீங்களா, இங்க இருந்து அங்க போகணும்னு சொல்றீங்களா? இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து 2010 நான் கோயம்புத்தூர்ல பேசினப்ப 2 பேர் என்னை பார்த்து, சார் நீங்க இந்த கொற்கை வஞ்சி தொண்டி சேரன் சோழன் கண்ணகி பூம்புகார் மாறன் வழுதி இந்த பேரெல்லாம் கொத்து கொத்தா அதியமான் நெடுமான் இந்த பேரெல்லாம் அங்க சிந்துவெளியில இருக்குன்னு சொல்றதோட நீங்க விட்டுருங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டேன், மீதியை நாங்க பாத்துக்கிறேன் சார், மீதியை நான் பாத்துக்கிறேன், அதையும் நான் பாத்துக்கிறேன், அதான் 35 வருஷமா அதே வேலையா தெரியுறேன், மீதியை நீ பாத்துக்கிறது அப்படின்னா நீ இதை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப எங்க இருந்து எங்க போனாங்கய்யா, தெற்குக்கு உலகக்குள்ள என்ன கிழக்கு மேற்கு, திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை, என் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த M130 அவர் சொல்லும் போதுதான் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என்னை பார்த்த சொல்லும் போது, நான் சிவனாண்டி தான் சார், வேற ஒண்ணு சார், நாம் N130, நாம் எல்லோரும் இந்த பூமியில் இருக்கும் நாம் அனைவருமே இமிகிரன்ஸ், அனைவருமே நடந்தவர், பயணங்களால் கட்டப்பட்டதே வரலாறு, பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு, அதுலயும் மக்களின் வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். நாங்கள் 450க்கும் மேற்பட்ட அகஸ்தியரின் பேரில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் படித்து வந்த முடிவு வந்து, அவருக்கும் தொல்காப்பியத்திற்கும் உட்பட்ட ஒரு தமிழ் இலக்கணத்துக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இருக்கும் வாய்ப்பே இல்லை என்பதை நிறுவினோம். அவர் தமிழில் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நதி அரசியல அகஸ்தியருக்கு என்ன சொல்லப்படுகிறது, தமிழை தமிழ்நாட்டிற்கு தலையில் தூக்கி கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், அதாவது தமிழை கொண்டு வந்தவர். காவேரிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், காக்காயை தட்டி விட்டு. தாமிரபரணியும் அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, டேவிட் ஃப்ராலிங்கிறவரு, அவர் தான் தமிழர்களுக்கு வேளாண்மையை சொல்லி கொடுத்தாராம், வேளாண்மைய அகஸ்தியர் சொல்லி கொடுத்தாராம். வெளிநாட்டுக்கு போற பதையும் அவர், வெளிநாட்டுக்கு போறதா அவர் இந்தோனேஷியாவுக்கு போனப்ப அவர் வெளிநாட்டுக்கு போறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. தமிழர்களுக்கு அவர் மொழியை கொண்டு வந்திருக்காரு, தமிழர்களுக்கு 2 ஆறை கொண்டு வந்திருக்காரு, வேளாண்மையை சொல்லி கொடுத்திருக்காரு, வெளிநாட்டுக்கு போறதும் சொல்லி கொடுத்துருக்காருன்னா, எங்களை பொறுத்தவரை அகஸ்தியர்னா சீர்காழி கோவிந்தராஜனாயா, வேற யாரும் கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜன் மட்டும் தான் எங்களுக்கு அகஸ்தியர், வேற யாருமே கிடையாது. நான் பேசினேன், அது இப்ப புத்தகமா வந்துருச்சு. ஆக இந்த முகத்திரையை கிழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு நாளுக்கு பின்னாடி நீ எப்படி அகஸ்தியர் திருப்பி கொண்டு வந்து மேடையில் ஏற்ற, யார் அதுக்கு ஃபண்டிங் பண்றது யாரு, அந்த செலவு யாருடைய செலவு? அகஸ்தியரை பற்றி திருப்பி கோடிக்கணக்கில் செலவழித்து நீங்கள் என்ன அடைய போகிறீர்கள்? தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் இந்த நாட்டினுடைய வேர்களையும் இழிவுபடுத்துவதை தவிர வேற என்ன சாதிக்க போகிறீர்கள்? பேசும்போது நீங்க ஒன்று கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் இங்க 2 பேரையும் சுட்டி காட்டி பேசும்போது உண்மையை பேசுறாங்க, உண்மையை தான் பேசுறாங்க, உண்மையை பேசுறதுக்கு தான் போராடுறாங்க, ஒன்று பொதுவா ஒன்று மிகையா ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உண்மையை பேசுவதற்காக, உண்மையை சொல்வதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகி தொடர்ந்து போராடுகிறார்கள். அப்படிங்கும்போது இதை உண்மையை பேசுறதுனா என்ன, அதாவது வாய்மை மனத்துக்கண் மாசிலல் இதுக்கெல்லாம் மீறி உண்மையை பேசுறதுக்குன்னு சங்க இலக்கியம் ஒரு சொல்லை கையாளும். அதற்கு பெயர் அறத்தொடு நிற்றல். அதை தொல்காப்பியர் அறிமுகப்படுத்தி வைப்பார். இந்த அறத்தோடு நிற்றல்ங்கிறது வந்து ஒரு தத்துவம் கிடையாது, அது ஒரு மெய்ஞானம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல். சங்க இலக்கியம் தொல்காப்பியம் சொல்ற அறத்தோடு நிற்றல், சங்க இலக்கியம் சொல்ற அறத்தோடு நிற்றல், இது 2ம் கோயில் சம்பந்தப்பட்ட கிடையாது, பெரிய ஞானம் சம்பந்தப்பட்ட கிடையாது, தத்துவம் சம்பந்தப்பட்ட கிடையாது. ஒரு தோழி தனது தோழியாகிய பாட்டில் வர தலைவி இன்னொருத்தனை காதலிக்கிறா அப்படிங்கிற உண்மையை செவிலித்தாயிட சொல்லிடுறது, அதுக்கு பேர் தான் அறத்தோடு நிற்றல். அந்த தொல்காப்பியர் வந்து தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும், பயாலஜிக்கல் மதர்னு இருப்பாங்க. இந்த செவிலி போய் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இன்னொரு பழகிட்டு இருக்கா, நீங்கள் பார்த்துங்க, ஏதாவது கல்யாணம் பண்ணி வைங்க அல்லது அப்படின்னு பண்ணுவாங்க. அது வந்து இந்த உண்மையை சொல்றது வந்து செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும். நற்றாய் தன்னைக்கும் தந்தைக்கும் முன்னத்தின் உரைக்கும். ஜாடமாடே சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு பிள்ளைக்கு பாருங்க அப்படின்னு சாதம் சோறு போடும்போது ஏதாவது லேசா அப்படி சொல்றது, ஜடையா சொல்றது தான் முன்னத்தின் உரைக்கும். அப்ப தமிழகம், தமிழ்நாடு, தமிழ் மொழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறது உண்மையை சொல்றதுதான் அறத்தோடு நிற்றல். அப்ப உண்மையை பேசுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, உண்மையை பேசாதான் தவறு. அங்க அறத்தோடு நிற்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். இது சங்க இலக்கியம் சொல்லிக் கொடுத்தது, தொல்காப்பியர் சொல்லிக் கொடுத்ததுன்னு சொல்றதுக்கு காரணமே இது ஒரு பெரிய தத்துவ விஷயம் கிடையாது, இது மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நாங்கள் அறத்தோடு நிற்பது அடுத்த பிறவியில் நன்றாக பிறப்போம் என்றோ அல்லது சொர்க்கத்திற்கு போகும் என்றோ நரகத்திற்கு போகக்கூடாதோ என்பதற்காக இல்லை, அது உண்மை என்பதான். ஏனென்றால் அதற்கு பெயர் தான் அறத்தோடு நிற்றல். இந்த அறம்ங்கிறத வந்து சங்க இலக்கியம் பார்க்குற பார்வையே, விளையாடுற வயசுல பொம்பளை பிள்ளைங்களை வீட்டில் அடைச்சி வைக்கிறது அறம் அன்று ஆக்கமும் தேய்.
அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு வருதுன்னு சொன்னா, அறம் என்பது எது நல்லதுங்கிறதோ, எது உண்மையானது என்பது, எது சரியானது என்பது. அதனாலதான் நான் எனது பணிகளுக்கு கூடாக 40 ஆண்டு இந்திய குடிமை பணியின் கூடாக தொடர்ந்து இதை கையில் எடுத்ததும், அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து போராடி வருவதும், அறத்தோடு நிற்க வேண்டும் என்ற கடமை. இதை மதுரைக்காரர்கள் செய்யாவிட்டால் யாரும் செய்ய முடியாது. ஆக இன்னைக்கு நம்ம பேசுறது, நீங்க இந்த தலைப்பு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார். அவர் என்னுடைய புத்தகங்களை பற்றி தனியாகவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தோழர் தமிழ்செல்வன் பாலகிருஷ்ணனுடைய ஆய்வுகளுடைய பண்பாட்டு அரசியல் பற்றிய ஒரு புத்தகம். அவர் எனக்கு தலைப்பு சொல்லும்போது, நான் முகநூலில் சிந்துன்னு ஒரு கேரக்டரு, வைகைன்னு ஒரு கேரக்டரு, சரசுன்னு ஒரு கேரக்டர் வச்சு கொஞ்ச நாள் எழுதிட்டு இருந்தேன், உரையாடல் மாதிரி. அவர் தன்னுடைய புத்தகத்திலே சேர்த்திருக்காரு. இப்போ தலைப்பு சொல்லும் போது, தோழர் நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். என்ன தலைப்புன்னுட்டேன். சிந்து பிளஸ் வைகைனர், அப்புறம் இன்ட்டு சரஸ்வதினர். என்ன தலைப்பு? சிந்து பிளஸ் வைகை இன்ட்டு சரஸ்வதி. இட்டுங்கிறது நம்ம பொதுவாக நம்ம சொல்றது பெருக்கு புரிய கிடையாது. அது முரண், அதுக்கு முரணா. இதுவும் கூட்டாளியா இருக்கு, அதுவும் முரணா இருக்கு. இதுதான் விஷயம். சிந்துவும் வைகையும் கூட்டாளிகள், சரசு அங்கு முரண்படுகிறது. இந்த மூணு, இதை பத்தி இந்த மூணுமே கவனிச்சிங்கன்னா, இந்த மூணுமே ஒரு ஆரோட பேர். சிந்து, வைகை, சரஸ்வதி. இந்த மூணு பேர்லையுமே பெண்களுக்கும் பேர் உண்டு. நீங்க பார்த்துருப்பீங்க, சிந்துன்னு பேர் வச்சவங்க இருப்பாங்க, ராகம் இருக்கும், காவடி சிந்து இருக்கும், சிந்து பைரவி இருக்கும், சிந்து கோட்டைன்னு இருக்கும், சிந்து பூந்துறைன்னு ஊர் இருக்கும், சிந்து. அப்புறம் வைகைன்னு இங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. சரஸ்வதி பேர், இது பெண்களின் பெயர். வரும். இப்ப நம்ம பேசுறது ஆறுகளின் பெயரை பத்தி பேசுறோம். அப்போ நம்ம பொதுவாக நதிகளின் அரசியல், நதிகள் குறித்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு 2 வகையா பாத்தீங்கன்னா, நதி பங்கீடு இருக்குல்ல, நதி நீர் பங்கீடை பத்தி அடிக்கடி சண்டை வரும் 2 மாநிலத்துக்கு நடுவில். இந்த முல்லை பெரியார் அணை கட்டி பெண்ணிக்குய்க்கு போனதுனால அவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல 999 வருஷத்துக்கு லீஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அப்ப அதை பற்றி ஒரு அரசியல் உண்டு. காவிரி நீர் பங்கீடுங்கிறது யாருமே அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. அது விடை கண்டுபிடிக்கிறது வேற யாராவது விடை கண்டுபிடிச்சால், வேற்று கிரகத்துல கண்டுபிடிச்சால் தவிர, இதுக்கு தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகத்திலேயோ விடை கிடையாது. ஏன்னா இதே ஒரு கட்சி இந்த இடத்துல நீர் வேணும்னு போராடும், அங்க இடத்துல போய் நீர் கொடுக்க கூடாதுன்னு போராடும். இது ஒரு காவிரி நீர் பிரச்சனை. இது மாதிரி சிந்துவெளி நதி உடன்பாடு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடுவில், பிரம்மபுத்திரா நதினு உலகம் ஃபுல்லா. இது நதியை பங்கீடு அதுங்கிறது அது ஒரு அரசியல். அது நதிநீர் பங்கீடு அரசியல். இப்ப நம்ம பேச போறது நதியவே ஆட்டையை போட்ட அரசியல். இதை எப்படி அப்படிங்கிறது, நதி நீர் பங்கீடு கிடையாது, நதியவே முழுசா ஏற்ப விடுறது அப்படிங்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது. இது புதுசு கிடையாது. மதுரையிலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், வையை என்னும் பொய்யா புலக்குடி. வையைங்கிறது ஒரு காதல் நதி. வையை தான் காதல் ஓடுற இடம். இப்படிலாம் பெருமை பேசின இடத்துல இந்த வைகைன்னு பேர் வந்தது வைகை அப்படின்னு. இங்க கல்யாணம் நடந்துச்சு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும். அதுல நிறைய சாப்பாடு போட்டாங்க. அவர் சாப்பாடு போட்டதுனால குண்டோதரனுக்கு பயங்கரமா கொடுத்ததெல்லாம் அவர் குண்டோதரனே பேர் வச்சிருக்காங்க. அவர் சாப்பிட்டுட்டே இருந்தாரு. கடைசியில தண்ணி குடிக்கவும், அவர் குடிக்கிறது அவர் குடிக்கக்கூடிய தண்ணிங்கெல்லாம் இவங்களால மதுரைக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியலனால அவர் வைகையை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி அவரை குடிச்சு, அதனால வைகை ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆக நம்ம பேசுறது நதி, 3 நதி. அந்த 3 நதிகளும் இந்த இந்திய பண்பாட்டு, துணைக்கண்ட வரலாற்றில் எந்த இடத்தை பெறுகின்றன, அதன் ஊடான அரசியல் என்ன, அது ஏன் ஒரு பண்பாட்டு அரசியலா இருக்கு, அது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல நான் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தி பேச போறது வைகையும் சரஸ்வதி தான். சிந்துவை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். அப்ப நீங்க சிந்துங்கிறது ஒரு நதி, மிகப்பெரிய நதி. அது திபெத் சைடில் தோன்றி லடாக் வழியா அப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு, அப்புறம் கடைசியில் திருப்பி அங்க பாகிஸ்தானுடைய போய் அரபிக்கடல்ல கலக்கிற ஒரு பெரிய நதி அது. அந்த நதியினுடைய பெயரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வேத இலக்கியங்கள் வருது, சப்த சிந்து அப்படின்னு சொல்ற 7 நதிகளுடைய பெயரை சப்த சிந்துன்னு வரும். அந்த சப்த சிந்துங்கிறது அதுல இந்த இது வரல, இந்த பல நதிகள் வருது. இந்த சப்த சிந்துங்கிற நதியை வேதங்கள் முன்னிறுத்துது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இது ஒரு நதிக்கரை நாகரிகம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெண்கல பண்பாட்டு நாகரிகங்கிற பழைய நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தான் தோன்றும். நதிக்கரையில தான் இந்த உற்பத்தி உறவுகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுல வேளாண்மை பெருக்கமாகி, வேளாண்மை உற்பத்தி பெருக்கமாகி, அதன் மூலமா உபரி பண்டம் மாற்று நாணயங்கள் மற்ற தொழிலெல்லாம் இந்த நாகரிகம் தோன்றுவதும் துறைமுகங்கள் வர்றது, இது எல்லாமே நதிக்கரை சார்ந்ததா இருக்கும். நைல் நதிக்கரையில் எகிப்து நாகரிகம்,
மெசபடோமியா அது வந்து யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையில் வந்து சுமேரிய மெசபடோமிய நாகரிகங்கள். சிந்துவெளி நதிக்கரையில் துணை நதிகளின் கரையில் சிந்துவெளி பண்பாடு, வைகை நதிக்கரையில் வைகை நதி பண்பாடு. இப்படி இது வந்து ஆற்றங்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சிந்துவெளி மற்ற நாகரிகங்கள்ல இருந்து எப்படி வேறுபட்டு இருந்தது மட்டும் ரொம்ப சுருக்கமா, நான் சிந்துவை பத்தி ரொம்ப பெருசா சொல்ல போறது கிடையாது. நான் பேச போறது வைகை சரஸ்வதி தான். சிந்து வைகை நான் ஒன்னா தான் பாக்குறேன். அது மாதிரி இந்த இதுலயும் சிந்து வைகைங்கிறது என்னை பொறுத்தவரையில ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு அதுக்காக நதி அங்க இருக்கு. நிறைய பேர் வடிவேல் படத்துல பார்த்த மாதிரி ஒரு படத்துல ஒரு மேப்ல வச்சுட்டு பேசுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க கொண்டு வந்து 2 கூட்டு வந்து ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை ஆகும் போது அவர் ஒரு காப்பி வாங்கி சாப்பிட்டு டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னா ஒரு கையை வச்சு. அது மாதிரி நிறைய பேர் சிந்துவெளினாலாம் பேச ஆரம்பிச்சு. நிறைய பேர் இவரையும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அமர்நாத்கிட்ட என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஹரப்பா எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சிந்துவெளி எங்க இருக்கு, சங்க இலக்கியம் இங்க எழுதுனது அப்படின்னா அங்க இருந்து நம்ம இங்க வந்தோம்ங்கிறீங்களா, இங்க இருந்து அங்க போகணும்னு சொல்றீங்களா? இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து 2010 நான் கோயம்புத்தூர்ல பேசினப்ப 2 பேர் என்னை பார்த்து, சார் நீங்க இந்த கொற்கை வஞ்சி தொண்டி சேரன் சோழன் கண்ணகி பூம்புகார் மாறன் வழுதி இந்த பேரெல்லாம் கொத்து கொத்தா அதியமான் நெடுமான் இந்த பேரெல்லாம் அங்க சிந்துவெளியில இருக்குன்னு சொல்றதோட நீங்க விட்டுருங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டேன், மீதியை நாங்க பாத்துக்கிறேன் சார், மீதியை நான் பாத்துக்கிறேன், அதையும் நான் பாத்துக்கிறேன், அதான் 35 வருஷமா அதே வேலையா தெரியுறேன், மீதியை நீ பாத்துக்கிறது அப்படின்னா நீல இதை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப எங்க இருந்து எங்க போனா என்னையா, தெற்குக்கு உலகக்குள்ள என்ன கிழக்கு மேற்கு, திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை, என் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த M130. அவர் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என்னை பார்த்த சொல்லும் போது, நான் சிவனாண்டி தான் சார், வேற ஒன்று சார், நாம் N130. நாம் எல்லோரும் இந்த பூமியில் இருக்கும் நாம் அனைவருமே இமிகிரன்ஸ், அனைவருமே நடந்தவர், பயணங்களால் கட்டப்பட்டதே வரலாறு, பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு, அதுலேயும் மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆக நம்ம வந்து மக்களின் வரலாறை பேசுறோமா, வரப்பு தகராறை பேசுறோமா, எல்லை பிரச்சனை பேசுறது, அதை வச்சுதான் இந்த உரையாடல் அமைய போகுது. அங்க சிந்துவெளியை பத்தி நான் அதிகம் பேச போறேன். சிந்துவெளி தெரியும், சிந்துவெளி பெரிய நாகரிகம். ஏன் அது பெரிய நாகரிகம் கேட்டீங்கன்னா, உன்னதமான நாகரிகம்னா ஒண்ணு பரந்த வெளி, 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அவர் சொன்னது மாதிரி. 2வது வந்து எகிப்து நாகரிகத்துல இறந்து போன பரோக்கள் பெரிய மன்னர்கள் மாதிரி இருக்கவங்கள அவங்களை புதைக்கிறதுக்கு செஞ்சப்பட்ட பிரமிடு தான் அது. அதுக்குள்ள அவர் செத்து போனதுக்கு பின்னால அவர் பாடம் பண்ண பாடி செலவழிக்கிறதுக்கு காசு வச்சு, அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஏராளமான அடிமை பெண்களை வைத்து, வேலை பார்க்கறதுக்கு ஆளுகளை வச்சு, காவலாளிகளை வச்சு, எல்லாத்தையும் மொத்தமா புதைச்சு, வைரம் வைடூரியம் நகையெல்லாம் வச்சு அவர் செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுத்து புதைச்சது பிரமிடு. எனக்கு அதுல பெரிய பெரும் நல்லதான் கிரேட்டா பண்ணியிருக்காங்க. வெண்கல காலத்திலேயே பெருசாவெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா எனக்கு அதுல பெருமிதம் ஒண்ணும் இல்லை. சுமேரிய நாகரிகத்துல வந்து பெரிய பெரிய மன்னர்களின் கோட்டைகள், கோயில்கள். ஆனா எனக்கு அதுல கூட பெருமை இல்லை. அதில் இல்லாத பெருமிதம் சிந்துவெளி பண்பாட்டில் இருக்கக்கூடிய கோணல் மாளல் இல்லாத நேரான ரோடுகளும், அதில் இருக்கும் குப்பை தொட்டிகளும் தான், அங்கிருக்கும் கழிப்பறைகள் தான். முதல் மாடியில் இருந்து கழிப்பறை, அதிலிருந்து ஒரு எல் ஜாண்ட், அந்த எல் ஜாண்ட் வந்து சின்ன வாய்க்கால், அதுல இருந்து ஒரு பெரிய வாய்க்கால், வடிநீர் வடிகால், நல்ல நீர் என்று வாழ்ந்த தானிய களஞ்சியம், ஒரு பொது அரங்கம், இப்படி வாழ்ந்த மக்களின் பண்பாடு. அதுல யாரு தலைவர் தெரியல, யாரு எல்லாரும் வந்து பிரீஸ்ட் கிங்கிறாங்க, நாங்க குடித்தலைவர்கிறோம். பெரிய பேரரசன் இருந்த அடையாளம் இல்லை, கோயில்கள் இருந்ததற்கான அடையாளம் இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை மரபு இருந்தது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நம்ம பேசுறது மூலமா ஏதோ நம்பிக்கை மரபுக்கு விரோதமாலாம் பேசல. சாமி நமக்கு என்ன சண்டையா, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நேற்று எங்க வீட்டுல நானும் என் மனைவி தான் வந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு மேல மதுரைக்கு சேர்ந்து வர்றோம். அங்க எல்லாரும் இருப்பாங்க. இங்க மீனாட்சி கோவில் போனாங்க, அங்க போனோம், பெட்ராமரை கொண்டு போனோம், அப்புறம் அங்க அழகூர் போனோம், நத்தம் போனோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க போறாங்க, கூட வர்றான். இதுல எந்த பிரச்சனை வந்து இது அது சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சமயம் என்பதும் கடவுள் என்பதும் ஒரு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது, சிந்துவெளியில் அது மையமாக இல்லை. ஆனா நம்பிக்கை மரம் இருந்திருக்கு. அவன் ஏதாவது கும்பிட்டு இருக்கான், ஆனால் கோயில் கட்டி கோபுரம் கட்டி நடுவில் வைக்கிற. அது பேரவே சங்க இலக்கியத்திலும் கடவுள் இருக்கிறார்கள், பெண் தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் தமிழ் தொன்மங்களை பொறுத்தவரையில் படைப்பு கடவுள் அல்ல. அவர் ஒரு கருப்பொருள், படைப்பு கடவுள் அல்ல. வங்காள விரிகுடாவை தெரியும், அரபிக்கடலை தெரியும், இந்துமா கடலையும் தெரியும். ஆனால் பார்க்கடலை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை. இந்த வேறுபாடை நீங்க புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். இப்ப சிந்துவெளியை இதனாலதான் கொண்டாடுறோம். அதை கொண்டாடுறோம். அது கொண்டாடுற வரைக்கும் அவர் சொன்னது மாதிரி அது வரைக்கும் 1924 அது சொல்லப்படும் வரை நாம் என்ன புரிதல் வைத்திருந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்புமுனைன்னு சொல்றோம். இந்த உலகத்துல
சர் ஜான் மார்ஷலுடைய பிறந்த நாளை வேறு யாராவது கொண்டாடி இருக்கிறார்களா தமிழ்நாட்டை தவிர? இந்த உலகத்தில் ஜான் மார்ஷலுக்கு எங்காவது ஒரு இடத்தில் சிலை வைத்திருக்கிறார்களா சென்னையை தவிர? இந்த சிந்துவெளி குறியீடுகளை படிப்பதற்கு படித்து காட்டிவிட்டால் $1 மில்லியன் பரிசளிக்கிறோம் என்று இந்த உலகத்தில் வேற எந்த அரசாவது அதிகரித்திருக்கிறதா? சிந்துவெளி ஆய்வு மையம் என்ற பெயரில் முழுக்க முழுக்க தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா வேறு எங்காவது? இவ்வளவு நாளா அந்த ஜான் மார்ஷல் பெருமையை பேசாமல், சிந்துவெளியின் பெருமையை பேசாமல் மூடி மறைத்து, தென்தமிழ் கோடியில் கீழடி புறப்பட்டதற்கு பின்னால், எங்களின் முழக்கம் பெறப்பட்டதற்கு பின்னால், எங்களது தரவுகள் வந்ததற்கு பின்னால் மீண்டும் சரஸ்வதிக்கு உயிர் தரப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றினுடைய அடிப்படை, இந்த நான் போக்கஸ் பண்ண போறது நான் சொன்னது மாதிரி, இது எப்படி தொடங்குறது இந்த நதி அரசியல்? நேற்று முன்றாம் நாள் அழகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதிகாரத்தில் தான் நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். போட பின்னால கார்ல மேலே போனோம். அது இலக்கியங்களிலே பதிவாகிற மாலிரும் சோலை, பழமுதிர் சோலைன்னு சொல்கிறோம், மாலிரின் சோலை எனக்கு பேரெல்லாம் வச்சுருக்கோம். நான் ஒரு பரிபாடலேருந்து ஒன்று சொல்கிறேன். மராமலர் தாரின் மான் வர தோன்றி அலங்கும் அருவி ஆர்த்து இமிழ்வு இழிய சிலம்பாறு அணிந்த சீர்கெழு திருவின் சோலையிடு தொடர்மொழி மாலிரும் குன்றம். இந்த சோலை, பழமுதிர் சோலை, மாலிரும் குன்றம், மால் இருக்கிற இடம், அதில் ஓடுற வழிந்து ஒழிகிற சிலம்பாறு. இந்த சிலம்பாறு இப்போது எங்கே என்னவா இருக்கு? இப்ப நூப்புற கங்கை. நூப்புறம்னா என்ன? சிலம்பு. 6 நாளையே கங்கை அப்படின்னா, இப்ப நம்ம வரலாற்று காலத்துல 6 நாளே கங்கை. தீபாவளி குடிச்சிட்டு வரும்போது, இந்த கிளியில் வரும்போது எவனாவது ஒருத்தர் இருப்பார், கங்கா ஸ்நானம் ஆச்சாங்க. நம்ம பைப்பு தண்ணியிலான குளிச்சோம். பைப்பு தண்ணியில குளிச்சுதானே அதுக்கு பேர் கங்கா ஸ்நானம். அங்க 6ன்னு இருந்தா அது கங்காவா தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு மரபு வரும்போது, இங்க இருந்த சங்க இலக்கியம் பதிவு செய்கிற மாலிரும் குன்றத்தில் இருந்த சிலம்பாறு நூபுர கங்கையாக இப்போதும் பெயர் பலகை நூபுர கங்கை என்றே இருக்கிறது. அப்படின்னா இது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்படிப்பட்ட மாற்றப்பட்ட பெயர்கள் இந்த பகுதியில. கிருதுமால் நதி, இந்த வைகை நதியினுடைய இன்னொரு பேர் வேகவதி. சங்க இலக்கியத்துல வைகைன்னு சொல்றதை விட வையைன்னு சொல்லலாம். வை நதின்னு ஒண்ணு மகாராஷ்டிரா பகுதியில் ஓடும். வை அப்படிங்கிறதா இதனுடைய ரூட். வையைன்னு சொல்றது. வையை என்னும் பொய்யா குலக்கொடி. அந்த வையை ஒரு காதல் நதி அப்படின்னா சங்க இலக்கியம் பதிவு செய்து இந்த பரிபாடல பண்ணும்போது, இந்த வையை பத்தி பாடும் போதெல்லாம் அது ஒரு ஒரு அருமையான ஒரு அது எப்படி அது ஓடிட்டு வருது. இந்த வைகை ஆறு மதுரையில பூரும் போது, அந்த வெள்ளம் வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பு ஒன்றுபட்டவர் 2 பேர் காதலிக்கிறாங்க. காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தர் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தவுடனே அந்த நாணத்தெல்லாம், அந்த வெக்கத்தெல்லாம், அந்த தடுப்பு, அந்த உணர்வு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிட்டு அவங்க விருப்பு ஒன்றுபட்டவர்கள் எப்படி அவங்க ஒன்றாக எரியும் போது எல்லாத்தையும் அடித்து எரியப்படுமோ, அது போல மதுரையில வைகை நதி நுழைதுன்னு சொன்ன காதல் நதி இது. பாருங்க, எந்த ஊர்லயாவது அதை பத்தி பேசிப்பானா? அந்த வைகையை சொல்லும் போது அந்த வைகைக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறான். பல பேரும் அந்த வைகையில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் குளிக்கிறாங்க. நாறுபு, யாரு, சேரு, சந்தனம், நெய் போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப 3 கேரக்டரை சங்க இலக்கியம் அறிமுகப்படுத்துது. அந்தனர் தண்ணியை பார்த்துட்டு அந்தனர் மருண்டனர் அப்படிங்கிறான். ஐயர் பூசலர் வாயில வாய் கொப்பளிக்க மாட்டாங்க. பார்ப்பார் படியிலர், பார்ப்பார் குளிக்க மாட்டாங்க, குளிக்க பயப்படுறாங்க. அந்தனர் இந்த ஆத்த கண்டு மருள்றாங்க. அப்புறம் சொல்லிட்டு இந்த கதை இந்த 3 பேரையும் சொல்லிட்டு இவன் சொல்றான், அந்த ஆற்றை அவர்கள் எப்படி சொல்கிறார்களா, என்னையா இது ஆறு, இது ஆறாயா? அவன் தன்னால குளிச்சுட்டு இருக்கான், எண்ணெய் எல்லாம் வலிஞ்சிட்டு இருக்கான், சந்தனத்தை பூசி இருக்கான், எச்சியை விடுறாங்க, எச்சிலாம் கலந்து, இது ஆத்து தண்ணியே இல்லையா, இது எச்சி தண்ணிங்கிறான். இவங்க ஜாலியா குளிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சடங்கெல்லாம் மதுரை ஏரியால பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது சடங்கு பண்ணா நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பண்ணிக்கிற வேண்டியதான். அதாவது இந்த சைடு போய் பண்ணிக்கிற வேண்டாம். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அதிகமா நடக்காது. பேச்சியம்மன் படித்தரோ அதுக்கு இந்த ஏரியாவே ஒரு தனியா. அவன் வாழ்வியல் சார்ந்த ஒரு நதி. இந்த நதி சங்க இலக்கியத்தில் வாழ்வியல் சார்ந்த, காதல் சார்ந்த நதியாக மட்டுமே அறிமுகப்படுத்துகிறது. எனக்கு தெரிந்த வரையில் தமிழ் வையை தன்னம் புனல் ஒரு நதியோடு பெயரோடு சேர்ந்து ஒரு மொழியின் பெயர். ஒரு மொழி ஓடுதுங்க, ஆறு ஓடல. தமிழ் வையை தன்னம் புனல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகரான நீங்க சொல்ல முடியுமா?
இந்த ஆறு சமஸ்கிருதத்தை ஓடுது, இந்த ஆறுல லத்தீன் ஓடுச்சு, எங்கேயாவது எழுதியிருக்குமா? அங்க தமிழ் வையை தன்னம்புணர். ஒரு நகரம் ஒரு தமிழ் மொழியோடு அறிமுகப்படுகிறது. மாட மடல் மருகின் தன்னம் பொறுப்பன் தமிழ், தமிழ் மதுரையினே சொல்லப்படுகிறது. ஆக ஒரு மொழி, ஒரு ஆறு, ஒரு நகரம், ஒரு அரசு முறை எல்லாம் ஒரு மொழியின் அடையாளமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஆற்றை நாம் எப்படி இழந்தோம், அதன் அடையாளத்தை? அதை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க சமணர் சரஸ்வதி. ஒரு காலகட்டத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேர் என்ன? நின்ற சீர் நெடுமாறன். நின்ற சீர் நெடுமாறன் கேட்கும்போது எவ்வளவு அருமையா இருப்பாருங்க. நெடுமாறன், சீர் நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? கூன்பாண்டியன். கூன்பாண்டியன்னா லொடுக்கு பாண்டி மாதிரி. கூன் விழுந்துருச்சு, இப்படி பெண்ட் ஆயிட்டார். அவருக்கு வயிற்று வலியே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில், மதுரை ஏரியாலாம் ஃபுல்லாக சமணர்கள்லாம் இருக்காங்க. திரமிழ இதெல்லாம் வச்சிருக்காங்க, தமிழ் சங்கம்லாம் வச்சிருக்காங்க. அந்த கீழே கோயில்குடி மேலே கோயில்குடிலாம் போனீங்கன்னா அந்த பல்கலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமணர் படுகையெல்லாம் இருக்கும். அந்த சமணர் படுகை ஒரு காலத்தில் இருந்ததுக்கு பின்னால் இந்த பஞ்சபாண்டவர் படுகைன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஒல்லியா இருந்ததுன்னா இவன் அது கொஞ்சம் அதிகமாக பெரிய படுகை இருந்தால் அவர் இங்கே தான் இவர் படுத்திருந்தாரு, பீமன் படுத்திருந்தாருன்னு சொல்லுவாங்க. எத்தனை இடத்துல தான் அவங்க படுத்திருந்தாங்கன்னு சொல்ல சமணர் படுகையெல்லாம் மாத்திருவாங்க. அப்ப இந்த இவர் இருக்கார்ல கூன்பாண்டியனுக்கு வயிற்று வலிங்கும் போது அவருடைய மனைவி மங்கையர்க்கரசி மனைவி. அவருடைய அமைச்சர் பேரு குலச்சிறையார்னு அமைச்சர். இவருக்கு வயிற்று வலி வந்துடவும் சமணர்கள்லாம் இங்கே வைத்தியம் கொடுக்குறாங்க, மூலிகை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இவங்க மங்கையர்க்கரசி சொல்றாங்க, திருஞான சம்பந்தர் வர சொல்லுவோம் அப்படின்னு என்ட்ரி ஆகிறார். திருஞான சம்பந்தர் என்ட்ரி ஆனவுடனே குலச்சிறையார் மங்கையர்க்கரசி, நல்லா யோசிச்சு பாருங்க, கூன்பாண்டியன் அரசர், மங்கையர்க்கரசி அவர் மனைவி, குலச்சிறையார் அவருடைய அமைச்சர். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட, எங்க போனீங்கன்னாலும் நாயன்மார்கள் சிலையில குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் இருப்பாங்க. கூன்பாண்டியர் எங்க இருக்காரு? இவங்க ரெண்டு பேருமே அமைச்சர், அவர் மனைவி, இரண்டு நாயனர் ஆயிட்டாங்க, பதவி உயர்வு பெற்றாங்க. இவங்க கூப்பிட்டு திருஞான சம்பந்தரை கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிட்டு அதுக்கு பேர் தான் திருநள்ளாறு பதிகமா ஒன்று, திருநீர் மந்திரம் ஆவது நீதுன்னு ஒரு விபூதியை பூசி விடாரு. விபூதியை பேசி விட்டோன்னா அவருக்கு வயிற்று வலி குறைஞ்சிருக்கு. உடனே மங்கையர்க்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு உங்களுக்கு வயிற்று வலி குறைஞ்சிருச்சுங்கவும். இந்த கதையை சொல்லும் போது சமணர்கள் மேலேயே சொந்த காதையில் சூரியம் வச்சது மாதிரி தான் சொல்லுவாங்க. சமணர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னடா நம்ம வைத்தியம் பண்ணல, இவர் திருநூல் போட்டாருன்னு ரொம்ப ஈகோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாங்க. இவங்க பெருசா நாங்க பெருசான்னு பாத்துருவோம்ட்டு. எனக்கு என்னமோ தோதும் அவங்க ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க பெருசா நம்ம பெருசான்னு பார்த்தோன்னா ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க மதுரையில. அனல்வாதம் புனல்வாதம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண. நீ உன்னுடைய இதை நீ உன்னுடைய சமணத்துல ஏதோ இருக்க உன்னுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போடு, அது தீயில அது எரியுதா எரியல, ஏட்டுச்சு ஒடியை தீயில போட்டா எரியத்தாங்க செய்யும். இவர் சமணர் போட்டப்ப என்னமோ அஸ்தி நாஸ்தி என்னமோ சொல்லிட்டு போடுறாரு, அது எரிஞ்சிருது. இவர் திருநீற்று பதிகம் சொல்லிட்டு பாடிட்டு போடுறாரு, அது எரிய மாட்டேங்குது. உடனே இவர் அனல்வாதத்துல இவர் ஜெயிச்சிட்டார். யாரு? திருஞான சம்பந்தர் ஜெயிச்சிட்டார். அப்புறம் புனல்வாதம்னு வைக்கிறாங்க. புனல்வாதம் சொன்னா புனல்னா தண்ணி. இந்த ஓலைச்சுவடியை அதை தண்ணியில போடுறதா. தண்ணியில போட்டோன்னே எந்த ஓலைச்சுவடி தண்ணியும் அடிச்சுட்டு போகாம எதிர நீச்சி அடிச்சுட்டு வர்றதோ அது ஜெயிச்சதான். உடனே இவங்க போடுறாங்க. இவங்க போட்டோன்னே எப்படி அறிவியல் விதிப்படி, பௌதிக விதிப்படி நீங்க ஓடுற தண்ணியில ஓலையை போட்டீங்கன்னா ஓலையை அடிச்சுட்டு தான் போகும், அடிச்சுட்டு போகுது. இவருடைய இது போடும்போது இவர் அப்ப பாடின பாட்டு தான் ரொம்ப முக்கியமானது. இருக்கான்னு தெரியல. அதுல தண்ணியில போட்டு நீங்க அதை கவனிக்கணும். இந்த அரசியல தண்ணியில ஓலையை போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சமணத்துறவியல் அஸ்தி நாஸ்திங்கிறாங்க. போடும் போதே அஸ்தி நாஸ்தி அப்படின்னு நமக்கே நாஸ்தியா இருக்குல்ல, அஸ்தி நாஸ்தின்னு அடிச்சுட்டு போயிருது. இவர் என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல, வாழ்க அந்தனர். ஃபர்ஸ்ட் லைனுங்க, ஓலைச்சுவடிய தண்ணியில போடும்போது இந்த மதுரையில வாழ்க அந்தனர் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து வாழ்றது வானவர், ஸ்கைல இருக்கிறவங்க, மேல இருக்க வானத்துல இருக்கவங்க, விண்ணோகத்துல இருக்கவங்க. அது மூணாவதா வாழ வேண்டியது ஆணினம். ஆணினம்னா பசுமாடு. அந்தனர், ஸ்கைல இருக்கிறவங்க, பசுமாடு. வீழ்க தன்புணல். இந்த ஆற்றல் தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓலைச்சுவடி அடிக்காம இருந்தா அது எப்படி இருக்கும்? தண்ணி வீழணும், ஓலை ஜெயிக்கணும். அப்ப வீழ்க தன்புணல். இது வரைக்கும் இந்த நாட்டில் எவனாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மாறி இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை, தானம் தவம் இரண்டும் தங்காது. இந்த நாட்டில் மழை பெய்யலைன்னு வான் சிறப்பை பற்றிய பேசிய நிலத்தில் வீழ்க தன்புணல்.
வேந்தனும் ஓங்குக. கடைசியா கூன்பாண்டியன், வேந்தன் நல்லா இருந்துட்டு போறான்டா. வேந்தன் நல்லா இருந்தா தானே பில்லு போட முடியும். பில்லு போடுறது வேந்தன் நல்லா இல்லைன்னா பில் போட முடியுமா? அப்ப நான் சொல்றது என்னன்னு, இந்த பாட்டையை வச்சு நீங்க பாருங்க. இந்த பாட்டை போடும் போதே வாழ்க அந்தனர். சங்கேலிக்கு எதை சொல்றான்? வைகை ஆத்துல குளிக்கிறதுக்கே அந்தனர் மருண்டனருங்கிறான், பார்ப்பான படியலருங்கிறான், ஐயர் தோயலர் ஆறுங்கிற, வாயை பூசி கழுவுலைங்கிறான், வாய்க்கு தண்ணியை கொப்பளிக்கலைங்கிறான். அவன் இந்த தண்ணி ஆத்து தண்ணி அடாது ஃபுல்லா எச்சிடா, எப்படா குளிக்கிறீங்கன்னு அவன் கேட்கிறான். இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்ட பாரு. அடுத்து 300 வருஷம் தான். அது 300-400 வருஷத்துல இங்க இந்த சங்கம் மருவிய காலம் இங்க கூன்பாண்டியன் லொடுக்கு பாண்டியெல்லாம் கொண்டு வந்தப்ப கடைசியில அந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு போட்டவன இந்த ஏடு அதை எதிர்த்துட்டு போகுது. சரி, அப்ப என்னை மாதிரி ஆளுங்க யோசிக்கும் போது எப்படா இவர் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க. ஏடு தனியா அப்படியே தனியா போகுது, எதிர்த்துட்டே வருதுன்னா அதை என்ன யாரா ஃபாலோ பண்ணாருன்னா, குலச்சிறையார் இருக்கார்ல, மன்னர் அமைச்சர், அவர் ஒரு குதிரையில அந்த ஏடை ஃபாலோ பண்ணிட்டே போறார் வைகை ஆத்து கரையில. அந்த ஏடு போய் ஒரு இடத்துல அப்படியே டைவர்ட் ஆகி ஒரு டேர்ன் எடுத்து ஆத்துல இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி ஒரு ஏரி மாதிரி குளத்துல போய் நின்றுக்கிறது. அதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? எது? திருவேடகம். மதுரை பக்கத்துல திருவேடகம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போய் சைட்ல டர்ன் பண்ணி அப்படியே போய் அது குளத்துல இருந்ததுக்கு பேரு திருவேடகம். சரி, இதை யாரா ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு கேட்டா, குலச்சிறையார் குதிரையில போய் ஃபாலோ பண்ணிட்டு போனாராம். ராஜா கூன்பாண்டியன் இங்க அரண்மனையில இருக்காரு, இங்க மங்கையர்க்கரசி இருக்காரு. கூன்பாண்டியன் அப்படியே ஹார்ஸ்லயே போய் இந்த இடத்துல ஏடு ஒதுங்கின்னு அவர் சொன்னதானுங்க, வாழ்க அந்தனர், வீழ்க தன்புணல், வாழ்க வானவர், வாழ்க பசுமாடு. அப்ப கடைசியில் ஏடு இங்க இருந்தது அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிருச்சு கதை. அப்ப சமணர்கள் சும்மா இருக்காம சொந்த காசுல சுனியம் வச்சாங்களா. அவர் போய் சொல்றாங்க, என்னங்க இந்த மாதிரி தோத்து போயிட்டோம், இனிமேல் நாங்க சைவ மதத்தான் போக விரும்புறோம், எங்களை நீங்களே கழுவேற்றுறீங்கன்னா அவங்களாம் வாண்டனா வண்டியில ஏறினாங்களாம். வாண்டனா வண்டியில ஏறி எங்களை கழுவேற்றுறன்னு சொல்லவும், என்னடா இவ்வளவு வாண்டனா வண்டியில ஏறுறாங்க அப்படின்ட்டு ஒரு 8000 சமணர்கள் கழுவேற்றிட்டாங்களா மதுரையில. சரி, அது அப்பதான் கதையை எழுதி வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா, 21ஆம் நூற்றாண்டில் இந்த நிகழ்காலத்தில் நாம் மதுரை அழகர் கோயில் கொண்டாடும் போது, மீனாட்சி அம்மன் திருவிழாவை கொண்டாடும் போது, திருக்கல்யாணத்தை கொண்டாடும் போது, இந்த சடங்குகளில் ஒன்று பொம்மைகள் போல் செய்யப்பட்ட சமணர்களை கழுவேற்றும் சடங்கு. பொம்மை சொல்லிச்சா வருஷம் என்னை கழுவேற்றுக்கிறாங்க சொல்லல. அப்ப ஏன் இதை நாம் இன்னும் சடங்காக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியுமா? 8000 பேரை கழுவேற்றினதை ஒரு ஒரு குறியீடா, ஒரு சிம்பாலிக்கா, ஒரு சடங்கா ஒரு நாட்டில் கொண்டாட முடிகிறது என்றால், நீங்க அந்த நாட்டினுடைய வரலாறை பாருங்கள். இந்த வைகை நதி எங்கிருந்து எங்கு கொண்டு வரப்பட்டதுன்னு. ஆனால் நீங்க என்னதான் சொன்னாலும், என்னதான் கழுவேற்றினாலும், என்னதான் சடங்கு கொண்டாலும், திருப்பி வைகை நதிக்கரையில் தான் உண்மை வாய் திறந்து பேசும். அதுக்கு பேர் தான் கீழடி. அப்படிதான் நடந்திருக்கு. நிறுத்த முடிஞ்சதா? அந்த வைகையை நீங்க நிறுத்த முடியுமா? வைகை என்பது ஒரு ஆறு மட்டுமல்ல, வரலாறு. வரலாறு என்பது வந்த வழி. ஆறு என்றால் வழி, வரலாறு என்பது வந்த வழி. இந்த வந்த வழித்தடத்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2010 கோயம்புத்தூர் கான்ஃபரன்ஸ்ல செம்மொழி மாநாட்டில் தான் என்னுடைய கொற்கை வெண்டி தொண்டி வளாகத்தை நான் உலகுக்கு முறைப்படி அஸ்கோ பற்போலா ஐராவதம் மகாதேவன் முன்னிலையில் அறிவித்தேன். 2012 ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் டைகாட்டமி ஆஃப் தி இண்டஸ் சிட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு ஆங்கில கட்டுரை எழுதி உலக அளவில் அது சென்றது. 2016 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற எனது நூலை ஐராவத மகாதேவன் வெளியிட்டார். அவர் என்னிடம் அப்போது கேட்டார், அதான் அவர் அதை அணிந்துரை எழுதியிருக்கிறார், இதுவரை தமிழில் எழுதப்பட்டல்ல, இந்தியவியல் நூல்களில் இதுதான் சிறந்த நூல் சொல்லும்போது அவர் கேட்டாரு, பாலகிருஷ்ணன், எதுக்கு நம்ம ஏன் திராவிட கருதுகோள் சொல்றோம், டிராவிடியன் ஹைபோதிசிஸ், இவ்வளவு பெரிய புக்கை எழுதி கடைசியிலேயே நான் கண்டுபிடிச்சுன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன், இப்படி தோன்றுகிறது தான் சொல்றோம். அறிவியலே வினாக்குறியாக்கும் போது நாம் வரலாறுகளை முடிந்த முடிவென்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. திறந்த மனதோடு இருப்பவன் தான், தேடலை நோக்கி பயன்படுத்துவன் தான் உண்மையான ஆய்வாளர். ஒரு மின்சாரம் இல்லாத ஒரு காலம் இருந்தது, மின்சாரம் வந்தது. நீராவி இயந்திரம் இல்லாத ஒரு காலம் வந்தது, நீராவி இயந்திரம் வந்தது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லாம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணுவோம், அல்லது இந்த மொபைல் போன்ல ஒர்க் பண்ணுவோம் நினைச்சு பார்த்திருப்போமா? அது வந்தது. இப்ப பீப்புள் ஆர் டாக்கிங் அபௌட் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட், குவாண்டம் பிசிக்ஸ்,
குவாண்டம் பின்னலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தெரிந்த அறிவியல் பொய் என்று நிரூபிக்கக்கூடிய புதிய தத்துவங்கள், புதிய அறிவியல் பேசப்படும் போது எவனோ நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு எந்த காலத்திலையும் சொல்லக்கூடாது. என்னுடைய நூலில் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த நூலில் நான் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு பத்தியையும் உலகின் எந்த அரங்கிலும் ஐ கேன் டிஃபெண்ட் இட். நான் அதற்காக வாதாடி பேசும் திராணி எனக்கு இருக்கிறது. அப்படி திராணி இல்லாத விஷயத்தை நான் அதில் எழுதவே இல்லை. அதற்காக நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்டு உழைக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்பதான் அந்த நூல் வெளியிடப்பட்டது 2016 ஏப்ரல் 13. நான் ஒரிசாவில் நான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை, ஹரப்பன் லைக் சிட்டிஸ் நியர் மதுரை அப்படின்னு. என்னடான்னு பார்த்துட்டு இன்டர்நெட்டில் தான் பார்த்துட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா மதுரைக்கு போயில ஹரப்பன் பக்கத்துன்னு சொல்கிறாங்க. மறுநாளும் 100 கட்டுரை வந்தது. அதனுடைய தொடர்ச்சி 2 நாள், அநேகமாக மே மாதம் 30, 31, 31, 26, 27 மே மாத கடைசியில் 2 நாள் வருது. இது என்னுடைய புத்தகம் வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-43 நாள் தான் விடைவெளியே. உடனே நான் அங்கிருந்து உடனே வண்டியை ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி மதுரையில் இறங்கி நான் போனது கீழடி. அரை நாள் நான் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடன் அன்றுதான் முதலாக செலவிட்டதுக்கு பின்னால அவர் காட்டிய விஷயங்கள் என்னை வியப்படை வைத்தது. மாநிலத்தின் மொழி அல்ல, அது ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல, அது ஒரு நாகரிகத்தின் மொழி என்று நாங்கள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசிட்டு வரும்போதுதான் திடீர்னு சரஸ்வதி மீண்டும் மேடையேற்றப்படுகிறார். சரஸ்வதி மீண்டும் மேடையேற்றப்படுவதனுடைய பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அகஸ்தியரை மேடையேற்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, போட்டு தாக்கணும். என்னுடைய புத்தகம் பேசுனது இப்ப புத்தகமாக வேற வந்துருச்சு. ஆசிரியர் வீரமணி அவர்கள் வெளியிட்டார்கள். நாங்க 450க்கும் மேற்பட்ட அகஸ்தியரின் பேரில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் படித்து வந்த முடிவு அவருக்கும் தொல்காப்பியத்திற்கும் உட்பட்ட ஒரு தமிழ் இலக்கணத்துக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இருக்கும் வாய்ப்பே இல்லை என்பதை நிறுவினோம். அவர் தமிழில் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நதி அரசியல அகஸ்தியருக்கு என்ன சொல்லப்படுகிறது? தமிழை தமிழ்நாட்டிற்கு தலையில் தூக்கி கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், அதாவது தமிழை கொண்டு வந்தவர். காவேரிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், காக்காயை தட்டி விட்டு. தாமிரபரணி அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, டேவிட் ஃப்ராலிங்கிறவரு, அவரு தான் தமிழர்களுக்கு வேளாண்மையை சொல்லி கொடுத்தாராம். வேளாண்மையை அகஸ்தியர் சொல்லி கொடுத்தாராம். வெளிநாட்டுக்கு போற பதையும் அவரை வெளிநாட்டுக்கு போறதா, அவர் இந்தோனேஷியாவுக்கு போனப்ப அவர் வெளிநாட்டுக்கு போறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. தமிழர்களுக்கு அவர் மொழியை கொண்டு வந்திருக்காரு, தமிழர்களுக்கு 2 ஆறை கொண்டு வந்திருக்காரு, வேளாண்மையை சொல்லி கொடுத்துருக்காரு, வெளிநாட்டுக்கு போறதும் சொல்லி கொடுத்துருக்காருன்னா எங்களை பொறுத்தவரை அகஸ்தியர்னா சீர்காழி கோவிந்தராஜனாயா, வேற யாரும் கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜன் மட்டும் தான் எங்களுக்கு அகஸ்தியர், வேற யாருமே கிடையாது. நான் பேசினேன், அது இப்ப புத்தகமா வந்துருச்சு. ஆக இந்த முகத்திரையை கிழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு நாளுக்கு பின்னாடி நீ எப்படி அகஸ்தியரை திருப்பி கொண்டு வந்து மேடையில் ஏற்ற? யார் அதுக்கு ஃபண்டிங் பண்றது யாரு? அந்த செலவு யாருடைய செலவு? அகஸ்தியரை பற்றி திருப்பி கோடிக்கணக்கில் செலவழித்து நீங்கள் என்ன அடைய போகிறீர்கள்? தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் இந்த நாட்டினுடைய வேர்களையும் இழிவுபடுத்தியதை தவிர வேற என்ன சாதிக்க போகிறீர்கள்? அந்த வகையில தான் திடீர்னு சரஸ்வதி. இந்த சரஸ்வதியை நீங்க 2 வகையா பார்க்கணும். சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த சரஸ்வதி என்னவாக இருந்தது? அப்ப பொறுத்தவரையில இது வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு நதி. அப்புறம் அது காணாமல் போன நதி, ஒரு மானசீகமான நதி. இதுதான் சிந்துவெளி பற்றிய சரஸ்வதி பற்றிய வேத சித்திரம். ராமாயணத்துல ஒரே ஒரு இடத்துல ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் சரஸ்வதி நதியை கடந்து போனாங்க அப்படின்னு இருக்கும். அதாவது விஸ்வாமித்திரர் சரஸ்வதி நதியை எப்படி பத்தி விளக்குறார். இது ராமாயணத்துல. மகாபாரதத்துல வரும், அப்புறம் புராணங்கள்ல வரும். அப்ப இந்தியாவுக்குள்ள இந்த சரஸ்வதி காணாம போன ஒரு நதி. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் போய் நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்தீங்க அல்லது சாட் ஜிபிடி இதுல போய் தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரஸ்வதிங்கிற பேர்ல மத்திய பிரதேசல ஒரு நதி இருக்கு, இந்தூர் வழியா போகும். அது கிட்டத்தட்ட ஒரு சாக்கடை தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேச பகுதியில அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்ன நதிகளுக்கு பேர் சரஸ்வதி லோக்கலா பேர் வச்சிருக்காங்க. அதுல எதுவுமே பெரிய நதி கிடையாது, எதுவுமே ஜீவ நதி கிடையாது. இந்த ரிக்வேதத்துல சொல்ற ஜீவ நதிக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. எங்கடா ஜீவநிதி இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே லிங்க் பண்ணி ஹக்கர் அப்படின்னு ஒரு நதி, அந்த சிஸ்டத்துல அந்த தொடர்புடையது. அது கடல்ல தரைக்கு கீழே காணாம போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஹக்கர்ங்கிற நதி அது ஒரு சாக்கடை, சண்டிகர் வழியா வர்ற அந்த நதியோடு தொடர்பு படுத்தி மீண்டும் சரஸ்வதி மேடையேற்றப்படுகிறார். 1999 ராஜாராம் அப்படின்னு பொதுவா இந்த சரஸ்வதி இந்த வேதங்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு வருபவர்கள் எல்லாம் பெரும்பாலும் படித்தவர்கள்,
அவர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் வசிப்பார்கள். அதிலே அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்றால் அவர் கொண்டாடப்படுவார்கள். பத்மபூஷன் விருதளிக்கப்படும், பத்மஸ்ரீ வெளிக்கேற்கப்படும். ஏன்னா வெள்ளக்காரனே சொல்லிட்டான்டா, சிவப்பா இருக்கவே பொய் சொல்ல மாட்டான்டா. இப்ப என்சிஆர்டி புத்தகங்கள்லாம் திருத்துறதுக்கு மைக்கேல் டின்னோன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவரும் வெளிநாட்டுக்கார். அவர் தான் நம்ம இப்ப என்ன பாடத்தை நம்ம படிக்கணும்னு நமக்கு சொல்ல போறாரு. அவர் என்ன எழுதியிருக்கா, அவர் சொல்றாரு சரஸ்வதி ஓடிச்சுங்கிறார். இப்ப சமீபத்தில் டேவிட் ஃப்ராடின்னு ஒருத்தர், அவருக்கு இன்னொரு ஒரு இந்து மத பெயர் இருக்கு, அவர் அமெரிக்கால இருக்காரு, கட்டுரை எல்லாம் எழுதுவாரு. அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் யாரும் ஹரப்பான்லாம் சொல்லக்கூடாதியா, 2013 டிசம்பர் 31 கட்டுறாங்க, இனிமேல் யாரும் ஹரப்பான்லாம் சொல்லக்கூடாதியா, சரஸ்வதின்னு சொல்லு, இல்லைன்னா இண்டஸ் சரஸ்வதின்னு சொல்லிட்டு போ, ஹரப்பாங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கு ஆளுவாளியாங்கிறவங்க ஒரு மறுப்பு கட்டுரை எழுதுனாங்க. ஹரப்பான்னு பேர் வச்சவங்களே எல்லா ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு சிஸ்டத்துல முதல்ல எங்க தோன்றாங்களோ அந்த இடத்த அந்த பேரை வச்சுவாங்க. இப்ப நீங்க மதுரையில போய் நீங்க என்ன தோன்றி இதே கீழடி போன்ற ஒரு நாகரிகம் கிடைச்சா அதுக்கு பேர் கீழடி சைட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா அதான் முத தோன்றப்பட்டது மாதிரி. அதுக்கு டைப் சைட்டுன்னு பேரு. அப்ப ஹரப்பான் பேர் வச்சது உலகத்துல கூடிய புரோட்டோகால் படி. நீ யார் சொல்றதுக்கு? 2014 டிசம்பர் போல நிமலி எவனும் ஹரப்பான்னு சொல்லக்கூடாது. ஹரப்பா பாகிஸ்தான்ல இருக்குங்கிறதா நாங்க பேசுற கதை 5000 வருஷத்துக்கு முன்னால கதை. அப்ப பாகிஸ்தான்லாம் வரல, எந்த மதங்களும் தோன்றல. அப்ப நான் 5000 வருஷ வரலாறை பேசும்போது நீ ஏன் உள்ளே வருகிறாய் அப்படின்னு பேசும்போது இப்போது சரஸ்வதி மீண்டும் மேடையேற்றப்படுகிறார். இதுக்காக செலவழிக்கப்படுகிற பணம், இது செலவழிக்கிற பணம்னா நீங்க போய் பாருங்க, ஹரியானா அரசுல இருந்து ஒரு திட்டம், சரஸ்வதி நதி மேம்பாட்டு திட்டம். அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், 300 கோடி 400 கோடி ரூபாய். அந்த காணாமல் போன நதியை கண்டுபிடிப்பதற்காக இஸ்ரோ என்று சொல்லப்படுகிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுல போய் பாருங்க, இஸ்ரோ சரஸ்வதின்னு போட்டு பாருங்க, கூகுள் பண்ணுங்க, உங்களுக்கு யூ வில் கெட் ஒரு லிங்க் கிடைக்கும். உங்களுக்கு தனி போர்ட்டல், தனி போர்ட்டல் சரஸ்வதிக்காக ஒரு தனி போர்ட்டல் இஸ்ரோல. உன் வேலை நிலாவுக்கு போறது, உன் வேலைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போறது, நீ எவ்வளவு பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்க. அந்த காலத்துல பாஸ்கராச்சாரியா, பட்டாச்சாரியா, ஆரியப்பட்டா தவிர வேற யாராவது வானசாஸ்திரத்தோட தொடர்புள்ளவன் இருக்கானா? இப்பதானே நாங்க படிச்சதுக்கு பின்னாலும் மயில் அண்ணாதுரையும் இப்ப புதுசா ஒரு 4 பேர் பாருங்க. ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண் ஆண் அரசு பள்ளியில் படித்தவர்கள் எல்லாம் எப்படி இன்னைக்கு டைரக்டர் ஆகுறாங்க? வரலாறுல எப்படி நீ ஆரியப்பட்டா பாஸ்கராச்சாரியா மட்டும் இருக்குன்னு சொன்ன? ஒருத்தர் கூட இந்த பாண்டிச்சேரி முத்துவேலா, அவர் பேர் என்ன, வீரமுத்துவெல்லாம் ராக்கெட் ஏவிக்கிறாங்க. அப்ப ஏன் முதல்ல ஆரியப்பட்டா பாஸ்கராச்சாரியா மட்டும் இருந்த? இந்த 50 வருஷம் 70 வருஷம் கல்வியில நாங்க எவ்வளவு முன்னேறி இருக்கோமே. அப்படிங்கும் போது நீ சொன்ன கதையை நம்புவதற்கு நாங்கள் இன்னும் தயாராக இல்லை. இதுக்கு தயாராக இல்லை. கண்ணுக்கு முன்னால இருக்குங்க, கண்ணுக்கு முன்னால கீழடி கிடைக்குது, கண்ணுக்கு முன்னால ஹரப்பா கிடைக்குது, என் முன்னால சங்க இலக்கியம் இருக்கு, நாங்க அதை லிங்க் பண்ணி காட்டுறோம். நகரத்தை நேசிக்கிற ஒரு இலக்கியத்தை காட்டுறோம், நகரத்தை நேசிக்கிற பகடைங்க. கீழடியில கிடைச்ச பகடை, கலித்தொகையில் இருக்கக்கூடிய பகடை, கலித்தொகையில் அந்த வல்லுங்கிறது சொல்லுக்கே தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்குது. சாரியை சொல்லும் போது வல் அப்படிங்கிறது வல்ல நாய், வல்லப்பலகை, வல்ல நாய், இதை பற்றி தொல்காப்பியம் பேசு. தொல்காப்பிய இலக்கணம் வல் என்ற சொல்லை பயன்படுகிறது என்றால் இந்த வல்லாட்டம் எவ்வளவு அந்த பண்பாட்டிற்கு உயிர் இருக்கும். அதுல சிறுவித்தம், கலித்தொகையில சிறுவித்தம்னா சும்மா தாயப்படும் போது உருட்டி விடும் போது சின்ன நம்பர், மறுவித்தம்னா போட்ட நம்பரை திருப்பி வர்றது பேர் மறுவித்தம். 10 உருவம் பெற்றான் மனம் போல் நந்தியால் அப்படின்னு உருட்டி விடும் போது 10ஆம் நம்பர் கிடைக்குதுங்கிறான் சங்க இலக்கியத்துல. 10ஆம் நம்பர் எப்ப கிடைக்கும்? அது ஒரு கனசதுர பகடையா இருந்தால் மட்டும்தான் 10ஆம் நம்பர் கிடைக்கும். அது ஒரு ரெக்டாங்குலர் செவ்வக பகடையா இருந்தால் அதில் 8 தான் அதிகபட்சம் கிடைக்கும். 4 4 8 கிடைக்கும். 10 கிடைக்கிறதா இருந்தா அது ஒரு அறுகோண பகடையாக இருக்க வேண்டும். 6 + 4 10 அல்லது 5 + 5 10. இந்த 2 வகையில் 10 வரும். ஆனால் உரையாசிரியர்கள் எல்லாம் என்னன்னு தெரியல 10 உருவம்ங்கிறாங்க. இப்ப நம்மளாம் உருட்டி விட்டா இதுதானே கிடைக்குது தாயத்துல. இந்த 10 உருவம் என்பது ஒரு கனசதுர பகடை, அறுகோண பகடை என்று நாங்கள் சொன்னோம். அந்த பகடை தான் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கிறது, அந்த பகடை தான் ஹரப்பாவில் கிடைக்கிறது, அந்த பகடை லோத்தலில் கிடைக்கிறது. அதே போன்ற பகடை 10 உருவம் கிடைக்கக்கூட படகை இந்த மதுரை கரையே கீழடியில் கிடைக்கிறது என்றால் இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? இதை விட வேற உனக்கு என்ன வேணும்? இந்த சங்க இலக்கியம் சொல்லுகிற இந்த சுற்று இந்த மதுரை எங்க போனாலும் பாறைகளிலும் பானைகளிலும் கீரிய எழுத்துக்கள், கல்வி பரவலுக்கான சான்றுகள். சங்க இலக்கியம் தொடர்ந்து எதிர்வினை ஆற்றுகிறது. தமிழர்கள் தொடர்ந்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள். எங்கள் வேலன், எங்கள் முருகன், தோழி கேள்வி கேட்ட முருகன், மடவை ஆயின கடவுள் ஆயினுமாக மடவை மன்ற வாழிய முருகே என்று எங்கள் தோழி கேள்வி கேட்ட முருகன். அந்த முருகன் எப்போது இந்திரனின் மகளை கல்யாணம் செய்தான்? எந்த முகூர்த்தத்தில்? அதே சங்க இலக்கியம் பரிபாடலில் அந்த திருப்பரங்குன்றத்தை பாடுகிறது.
தெய்வ யானையை பாடுகிறது, பிணக்கை பாடுகிறது. ஆனாலும் அந்த பாடலுக்குள் எழுத்து நிலை மண்டபத்தை ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி வர்றவன்லாம் சுத்தி காமிக்கிறான். மதுரைக்காரங்க இங்க இருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் போகும்போது பரிபாடல் விளக்குது. மதுரைக்காரங்க அவ்வளவு கூட்டமா போறாங்க. அப்படியே இவ்வளவு கூட்டமா நிக்கிறது ஒரு மாலை மாதிரியே தெரியுது. இவ்வளவு மாலை போட்ட கார்லண்ட் மாதிரியே தொடர்ந்து போறாங்க. அங்க ஒரு டூரிஸ்ட் கைடு இருந்துட்டு அங்க போய் திருப்பரங்குன்றத்துல சுத்தி காமிக்கும் போது எழுத்து நிலை மண்டபம் என்பது நான் சென்னையில் பேசினேன். அது ஒரு ஓவிய கண்காட்சி மாதிரி, மியூரல் மாதிரி நிறைய படம் போட்டிருக்காங்க. அந்த டூரிஸ்டா வந்தவன்ட்டு அந்த கைடு விளக்கி சொல்றான், இது இந்த இந்திரன் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான். ஸ்டோரி இதுதான் கௌதம முனிவருடைய அந்த ஆசிரமம். அவர் அங்கிருந்து உள்ள போய் அவர் இந்த மாதிரி ஒரு சில்மிச வேலையெல்லாம் பண்ணிடுறாரு, அவருக்கே உரிய வேலையை. அப்புறம் அங்கிருந்து பூனையா மாதிரி ஓடுறாரு. இந்த பூனையா மாறது இவர் தான் இந்திரன் அப்படின்னு அவன் கதையை சொல்றான். அந்த திருப்பரங்குன்றம் என்ன திருப்பரங்குன்றம்? முருகனுக்கு பொண்ணு கொடுத்தவரு இந்திரன் பொண்ணு தான் தெய்வ யானை. அப்போ நீங்க மாமனாருடைய படத்தை வச்சு நீங்க ஒரு படத்தை வச்சு ஸ்டோரி சொல்றாருந்தா எந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, இவர் மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க துணிமணி மட்டும்தான் என்னோட சொல்ற மாதிரி ஒரு சங்க இலக்கியம் பரிபாடல் திருப்பரங்குன்றத்தை பாடும்போது முருகனுடைய நல்லது தானங்க சொல்லணும். திருவள்ளுவர் சொல்ல இந்திரனே சாலும் கரி அப்படின்னா அவரை பாராட்டுறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க திருவள்ளுவரே இந்திரனை பத்தி பாடுறாருன்னு. தாமரை கண்ணான் உலகம், திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தாமரை கண்ணான் உலகம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கடா வைகுண்டன்னு. காதலியுடைய தோல்ல அப்படி சாஞ்சு அப்படி காதலியுடைய தோல்ல சாயிறது தாமரை கண்ணான் உலகில் என்னடா கிடைக்கும், இதை விட பெருசுன்னு கேட்டான். அப்ப அவன் தாமரை கண்ணான் உலகத்தை பாராட்டுறதுக்காக அந்த பாட்டு எழுதியிருக்கான், அல்லது இந்திரனை பாராட்டுவதற்காக இந்திரனும் சாலும் கரி எழுத்து நிலை மண்டபம் வச்சு செஞ்சிருக்கானே மதுரையில. அப்ப மதுரை பேசுகிற அரசியல் வேறு வகையான அரசியல். தொடர்ந்து அது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், அது எழுத்து நிலை திருமாலை பாடுறாங்க பரிபாடல்ல. திருமாலை பாடுறவன் திருமாலை பாராட்டித்தானே பாடணும். இரு கை ஒரு மால் அப்படிங்கிறான். 2 கை ஒரு மால், அவருக்கு 2 கை. ஆனால் அதில் ஒரு கை நேர்மையற்ற நன்னயமற்ற நயனில் ஒரு கைங்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும் போது வஞ்சகமாக செயல்பட்டதனால் திருமாலின் ஒரு கை நேர்மை இல்லாத கை என்று பாடிய இலக்கியம் இது, இந்த மண்ணது. ஆக சங்க இலக்கியம் கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்று தொடர்ந்து ஒரு மரபு தமிழ் இங்கே அதுவும் மதுரையில் இருந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவது என்பது என்னை வியப்பில் ஆழ்த்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை நிகழாவிட்டால் தான் வியப்பு. நான் சொல்றேன், இன்னைக்கு வேறு எப்போதும் தமிழ் சமூகம் இருந்ததை விட மிக அதிகமான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நம்பிக்கை இது அனல்வாதமும் புனல்வாதமும் நடக்கும் காலம் அல்ல. நடக்கும் காலம் அல்ல. அவர்களை நாயன்மார்களாக ஒக்குவித்து பூன் பாண்டியனை லொடுக்கு பாண்டியாக்கிய காலம் இல்லை. இந்த காலம் தொழில்நுட்பத்தின் காலம், இது தரவுகளின் காலம். அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது டாக்குமெண்ட் இல்லாம சும்மா இருந்திருப்பான். நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ல. we give evidence. தரவுகளால் வரலாற்றை கட்டமைப்போம். வரலாறு முக்கியமானது. வரலாறில் இருந்து நீங்கள் தப்பித்து செல்ல முடியாது. ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட், ஹிஸ்டரி இஸ் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது. ஹிஸ்டரி இஸ் இன்எஸ்கேபபிள், வரலாற்றில் இருந்து நீங்கள் தப்பித்தும் சொல்ல முடியாது, தப்பித்தே போக முடியாது. வரலாறு உங்க கழுத்துல தொங்கிக்கிட்டே இருக்கு. ஆக தரவுகளால் வரலாறை கட்டமைக்க வேண்டும். இல்லை எனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும். இதை நீங்க தவிர்க்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு போராடி, இந்த போராட்டம் காசு கிடையாது, யாருடைய ஆதரவும் கிடையாது. இது தனித்து என்கிற எங்கள் சொந்த முயற்சி, சொந்த ரிஸ்க். இது மாதிரி எதுக்காக அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்? அதுதான் வாய்மை வெல்லும், அறத்தோடு நிற்றல் என்பதுதான் இது. நாங்கள் அறத்தோடு நிற்கிறோம். வேறு எந்த காலகட்டத்தை விட தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரையில் இப்போதுதான் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒரு பொய்யை பரப்ப முடியும் என்றால் உண்மையை பரப்புவதற்கும் அதே தொழில்நுட்பம் உதவுகிறது என்பதுதான் உண்மை. ஆக உண்மைக்காக அறத்தோடு நிற்போம், தொடர்ந்து நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.